அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். தினம் ஒரு தகவலில் இப்போ அடுத்தடுத்த அப்டேட் நம்ம வெளியிட்டே இருக்கிறோம். பகல்காம் தாக்குதல், அதை தொடர்ந்து நம்ம பாகிஸ்தான் இந்தியா எல்லை பகுதியில் பயணம் செஞ்சுட்டு தான் இருக்கோம் தினந்தோறும், இல்லையா? போயிட்டு அங்கே எல்லை பகுதியில் எட்டி பார்த்துட்டு தான் வரோம். எப்படி என்ன மாதிரியான பதற்றமான ஒரு சூழ்நிலை, எங்கெல்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க, எங்கெல்லாம் பின்வாங்கியிருக்காங்கன்ற தகவலை நம்ம அப்பப்போ பார்த்து அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ இன்னும் பதற்றம் அதிகமாகிடுச்சு. முழுமையாக எல்லாமே தயார் நிலையில் தான் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏப்பா இதே தான்ப்பா ஒரு வாரமாக சொல்லிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கி வாங்க, உங்களை கையோடு அழைச்சிட்டு போகிறேன். வரும்போது கொஞ்சம் ட்ரைனிங் பர்சன் கூட வாங்க. அதாவது குண்டு போட்டாங்கன்னா பிடிச்சி ரிட்டன் போடுற மாதிரி, எத்தனை விஜயகாந்த் படம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி நபர்கள் வாங்க. ஏதாவது அவங்க வேறு அணுகுண்டு பற்றி பேசுகிறாங்க, அணுகுண்டு போட்டாலும் அது கேட்ச் பிடிச்சி ரிட்டன் போடுற ஆளாக வாங்க. கொஞ்சம் பிடிச்சி அந்த பக்கம் திருப்பியாவது போட்டுடலாம். தயாராக இருங்க. நம்ம எல்லை பகுதிக்குள்ளே போகிறோம். நம்ம ரெடிங்களா? போகலாம். முந்தைய வீடியோ பதிவில் ஹெல்மெட்டோடு வாங்க சொன்னேன். இந்த டைமில் புல்லட் ப்ரூஃப் போடுவாங்க, அது இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப சீரியஸாக இருக்கீங்களா? ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையா? இந்த போர் எப்போனாலும் தாக்கல் நடக்கலான்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வருதா? உங்களுக்குள்ளே இன்னொரு கேள்வி வரலாம், நாங்கள் என்னப்பா பாகிஸ்தானப்பா ரொம்ப பதற்றமாக இருக்கிறதுக்கு, நாங்களாம் ஆர்வமாக இருக்கிறோம், ரொம்ப எப்போ தான் இது நடக்கும், இல்லை சும்மாவே இப்படி சொல்லிகிட்டே போயிடுவீங்களா அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு சில எண்ணங்கள் தோன்றும். உங்களுக்கு ஒரு சில டாப்பிக்கை காட்டுறேன், அப்போ பாருங்கள் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு. இன்றைக்கி காலையில் வந்த டாபிக் தான் இது. என்ன அப்படின்ற சேனல் போட்டிருந்தாங்க. அவ்வளோதான், அமித்ஷா வீட்டை விட்டு வெளியே வந்தார், கதி கலங்கும் பாகிஸ்தான் போட்டாங்க. கீழே அதே டிஃபென்ஸ் மினிஸ்டர் வீட்டை விட்டு வெளியே வந்தார், வெளுவெளுத்து போன பாகிஸ்தான், இனி கதரும் பாகிஸ்தான், சிதறும் பாகிஸ்தான், உடையும் பாகிஸ்தான். திரௌபதி முர்மு அவர்கள் இமாச்சல் பிரதேஷ் 5-6 போக வேண்டியது நிறுத்திட்டாங்க. மோடி அவர்கள் 9ஆம் தேதி ரஷ்யா போக வேண்டியது நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் காரணம் என்ன? கதரும் பாகிஸ்தானாங்க, உடையும் பாகிஸ்தான் மாதிரி பெருசாக. இதுக்கப்புறமும் நம்ம பில்டப் கொடுத்தோம் அப்படின்னா இப்படி மேலைங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஐயா, நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கிறார்ல, இன்றைக்கி ஒரு கூட்டத்தில் பேசும்போது கூட இது பிரதமர் மோடியின் ஆட்சி, பகல்காம் பயங்கரவாத தாக்கல் தொடர்புடைய ஒவ்வொருவரும் சும்மா விட மாட்டோம், நாட்டின் எந்த மூலையில் பயங்கரவாதத்தை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வேரோடு அறுப்போம்ன்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், போதுங்க ஐயா. இதுக்கு மேலே இன்னும் 1 நாள் 2 நாள் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா இது வழக்கம் போல் விளையாட்டு செய்திகளாக மாறிவிடும். எங்கள் மக்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏற்கனவே என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க, நான் தான் அமைதியாக இருக்கேன். ஐயா இவ்வளோ சொல்கிறீங்களா ஐயா? ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாள், 22, இன்றைக்கி டேட்டு 30ஆம் தேதியே வந்துடுச்சு. இன்னும் அந்த தீவிரவாதி எல்லை கடந்து விட்டானா, கடக்கவில்லையா, எங்கே தான் இருக்கான்? ஏதோ ஒரு வீட்டில் சோறெல்லாம் திருடிட்டு போய் நைட் டைமில் சாப்பிட்டான்னு சொன்னீங்களே, திருடிட்டு போய் சாப்பிட்டானா? இன்னும் அங்கே காட்டுப்பகுதியில் தான் இருக்கிறானா? இன்னுமே தேடுதல் வேட்டையில் தான் இருக்கீங்களா? இன்னும் நம்மளால் அந்த தீவிரவாதியை நெருங்க முடியலையே, அதற்கு ஏதாவது பதில் இருக்கிறதா அப்படின்னா இன்னும் அதற்கான விளக்கங்கள் இன்னும் மத்திய அரசு நம்மக்கிட்ட வரல. தீவிரவாதி எஸ்கேப் ஆயிட்டானா இல்லையா, அது மாதிரியான விளக்கங்கள் இன்னும் முழுமையாக வரல. ஆனால் எதிரிகள் நடுங்கி கொண்டிருக்கிறார்களா அப்படின்னா நிச்சயம் அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் கொஞ்சம் பதற்றலாம் இருக்காங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை சொல்லலாம். நம்ம இன்றைக்கி கூட இன்னொரு ஊடகம் சொன்னாங்க, ஏங்க நாங்கள் முக்கியமான விஷயம் நான் பேச போகிறேங்க, நீங்கள் பாட்டுக்கு இதோ நிறுத்திட்டு ஏதோ நான் சாதாரண விஷயம் பேச போகிறேன்னு நினச்சிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிக்காதீங்க. உள்ளே நம்ம பின்னாடி போக தான் சம்பவம் பெருசாக இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களை கொஞ்சம் இங்கேருந்து நம்ம காஷ்மீர் எல்லை பகுதிக்கு போகிறோம், உங்களுக்கு போர் அடிக்கும், அதனால் இது மாதிரி கலக்கலன்னு கொஞ்சம் கூப்பிட்டு போனால் தான் அங்கே எல்லை பகுதியில் சண்டை காலத்தை உங்களால் பார்க்க முடியும். இன்னொரு நியூஸ் என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தானுடைய இராணுவ சீஃப் இருக்கிறார் இல்லையா, முனீர், அவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா ராவல்பிண்டி பங்கரில் இருக்கிறாராம். ராவல்பிண்டி பங்கரில் இப்படி ஒளிஞ்சிட்டு பார்த்து, எப்போ போட்டாங்களா குண்டு ஏதாவது பாருப்பா எட்டி, அட வந்துருச்சா பாரு, அட ஓடு ஓடு உள்ள ஓடு, அந்த பதற்றத்தில் இருக்கிறாராம் யார்? முனீர் அவர்கள். அந்த அளவுக்கு இன்னும் பாகிஸ்தான் பதற்றமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது இங்கே இருக்கக்கூடிய மீடியாலாம் சொல்லப்படுகிற விஷயங்கள். சரி, இப்போ நம்ம சீரியஸான விஷயத்துக்கு போகலாம். அப்பயும் இன்னொரு விஷயம் வந்திருக்குங்க. காலைல உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னேன்? அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்க, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் வாங்க கொஞ்சம் அமைதியாக வாங்கன்ட்டு அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார் அப்படின்னு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
கண்டிப்பாக அமெரிக்கா உள்ளே வந்துருச்சுனாவே சம்பவம் பெருசாக இருக்குது. இப்போ ரீசண்டாக நான் ஆர்கே சேனலில் கூட ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். நான் அமெரிக்கா ரஷ்யா உக்ரைனை அமைதிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு என்னங்க இன்றைக்கி போயிட்டு அங்கே மினரல் டீல்லாம் வாங்கினதுக்கப்புறம் 50 மில்லியனுக்கான ஆயுத ஒப்புதலை கொடுத்து ஆயுதங்களை போய் இறக்கிட்டு இருக்கிறாங்க உக்ரைனுக்கு. இவங்க தான் அமைதி ஏற்படுத்துகிறவங்களா? இதுக்கு முன்னாடி ஜெலன்ஸ்கி ஆஃபர் கொடுத்தாரு. அப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, நகிஹே நான்லாம் எதுக்குமே மயங்க மாட்டேன், எதுவுமே கிடையாது, வி வாண்ட் பீஸ், எனக்கு தேவை அமைதி அப்படின்னு டைலாக்கெல்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் போயிட்டு வந்து ஆயுதங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இன்டென்ஷன் என்ன, உங்களோட மனநிலை என்ன அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுது. அப்போ நீங்கள் இங்கே ஓடி வந்து என்ன பண்ண போகிறீங்க? அமைதி ஏற்படுத்த போகிறீங்க. அப்பயே நம்ம சொல்லிட்டோம், இது கன்ஃபார்ம் தாங்க. நீங்கள் மற்றது முன்னாடி இருக்கிற டைலாக்கை மீதிலாம் கூட நம்ப வேணாம். இந்தியாவே விலகி போனால் கூட அமெரிக்கா உள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கே மேலே ஒருத்தர் ஆட்டு வைக்கிறார், அது நடந்தே தீரும். ஏன்னா அதுக்கான ஆப்ஷன் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம். மொசாட் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்க, உள்ள அவங்களுடைய சிஐ எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்க, சீனாவையும் நம்மளையும் வந்து டோட்டலாக பிரிப்பதற்காகவும் சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டை தடுப்பதற்காகவும் இந்த ஆப்ரேஷன். இது கண்டிப்பாக இந்தியா தள்ளி போனால் கூட அது நடந்தே தீரும். இல்லைன்னா இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக மாறிடும். இப்பயே இந்தியா வந்து தாக்கல் நடத்தலை அப்படின்னா இங்கே இந்தியாவிலே வந்து ஆளுகின்ற அரசாங்கத்தை எகென்ஸ்டாக மாறிடும். அது ஆளுகின்ற அரசாங்கமே உணர்ந்துருப்பாங்க இன்ன வரைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கான இது வரைக்கும் எல்லா மீடியா எல்லா ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்து அப்படின்னா ஒரு டீ கடையில் கூட இதை பற்றி பேசுகிறாங்க. ஒரு எங்கே போனாலும் இதை பற்றி தான் பேசுகிறாங்க. நீங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டீங்க அப்படின்னா இல்லை அமைதின்னு வந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டேஞ்சர். அதற்காக தாக்கல் நடத்தியே தீரணும்னு என்னுடைய எண்ணம் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாரு, எந்த கூட்டத்தில் போனாலும் அதுதான் பேசுகிறாரு. மோடி அவர்களும் அதுதான் பேசுகிறாரு. ராஜ்நாத் சிங் அவர்களும் அதுதான் பேசுகிறாரு. இன்றைக்கி ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு ஒரு போன் அழைப்பு. யாருங்க? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் செக்ரட்டரி பீட்டர் எக்ஸத் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த பகல்காம் தாக்குதல் வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல், அப்பாவி மக்களை கொன்று குவிப்பதையும் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்த தீவிரவாதத்தை முழுமையாக வேரறிப்பதற்கு இந்தியாவுடன் துணை நிற்போம். இது வந்து ஒன் வே ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ், அதாவது தற்காத்து கொள்வதற்காக இந்தியா தீவிரவாத செயல்களையும் தீவிரவாத நடவடிக்கைகளையும் முழுமையாக ஆதரவளிக்கிறோம், தாக்குதல் நடத்துங்கள் இந்தியா அப்படின்ற மாதிரி சொன்னாருன்ட்டு தனது எக்ஸ்தலத்தில் போட்டார். அப்போ நம்மளுக்கு என்ன, ஒரு பக்கம் இவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, இன்னொரு பக்கம் இவங்க தான் இந்த பக்கம் நடத்துங்கன்றாங்க, இன்னொரு பக்கம் நம்மளுக்கு ஆயுதங்களும் அனுப்பிட்டு இருக்காங்க. இது மூணையும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கணக்கு சரியாக இருக்கும். 3 நாடுகள் இந்தியாக்கிட்டையும் பாகிஸ்தானுக்கிட்டையும் ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க தனிப்பட்ட முறையில். சவுதி, கத்தார், குவைத் கொஞ்சம் பொறுமையாக போங்கோ, ஏன் அப்படி அவசரப்படுறீங்கோ, கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. சரி, ரொம்ப சீரியஸான செய்தி பார்க்க போகிறது மாதிரி ஒரு விளையாட்டு செய்தி ஒன்று பார்த்துட்டு போயிடலாமா? உங்களுக்கு தோணும் இந்த நேரத்தில் உனக்கு விளையாட்டு செய்தி தேவையானு தோணும், இருந்தாலும் வேறு வழி தெரியலாத்தா. நீங்கள் பாருங்கள், நீங்களே யார் தெரியுமா? மேஜர் ஜெனரல் ரிட்டையர்டு ALM ஃபஸ்லூர் ரஹ்மான். அது யார்? ரிட்டையர் ஆகிட்டிங்கன்னா கம்முன்னு இருங்க. டைலாக் பார்த்தீங்களா? இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா மட்டும் பாகிஸ்தானை அடிச்சுது அப்படின்னா பங்களாதேஷ் வந்து உடனடியாக நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சி 7 ஸ்டேட்டு அசாம் உட்பட எல்லாத்தையும் கடன்னு பிடிச்சிட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம். யூனஸ் அரசாங்கம் என்ன சும்மா தூங்கிட்டு இருக்கிற அரசாங்கமா? அதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். நாளைக்கு இந்தியா வரைபடத்துலேருந்து தேட வேண்டிய ஒரு சூழ்நிலைன்றாங்க. ஐயா, நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்கன்னா சுகர் பேஷண்ட்டாக தான் மாத்திரை கற்றுட்டு போட்டு அமைதியாக இருங்க. அப்பப்போ உங்கள் வீட்டில் மரியாதை கிடைக்கலன்றதுக்காக இந்த மாதிரி டைலாக்லாம் வெளியே ஓடி வந்து தயவுசெய்து பேசாதீங்க. ரொம்ப டம்மி ஃபேஸ் ஆகிடுவீங்க. இல்லையே, எந்த தைரியத்தில் நீங்கள் இந்த மாதிரி டைலாக்லாம் சொல்கிறீங்க? அதுவும் பாகிஸ்தானில் பங்களாதேஷ் ராணுவம் அதிரடியாக உள்ள நுழைஞ்சி பாகிஸ்தான் மீது கையை வச்சிங்கன்னா முடிச்சிருவோன்றாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்றைக்கி காலையில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பங்களாதேஷுக்குள்ளார அவங்களுடைய யார் இஸ்லாமிக்னுடைய பீசர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, பீசர்னா மதகுரு, நீங்கள் தொடர்ந்து ஒரு சில சலுகைகளை நீக்கணும். அதாவது உமன்ஸ் அஃபேர் அண்ட் ரிஃபார்ம் கமிஷனுக்கு டைரெக்டாக ஒரு வார்னிங் கொடுத்துட்டாரு. பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குல்ல, அதை நீக்குங்கன்ட்டாங்க. அவங்களுக்கு எதுக்கு ஈக்குவல் ரைட்ஸு? அதை நீங்கள் நீக்கலை அப்படின்னா, லைக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்கானிஸ்தான் மாதிரி இங்கே நீங்கள் பெண்களுக்கான ஈக்குவல் ரைட்ஸ் நீக்கலை அப்படின்னா அடுத்த 45 நிமிஷத்துக்குள்ளார உங்கள் ஆட்சியை கவுக்க முடியும். ஷேக் ஹசீனா அவர்களை எப்படி கவுத்தமோ அதே மாதிரி கவுத்துட்டு போயிட்டே வந்துடுவோம். யூனிஸ் அரசாங்கம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து கொண்டாங்க. இதுவே பெரிய பிரச்சனையாக இருக்கா? இன்னொரு பிரச்சனை இன்னைக்கு காலையில் அனௌன்ஸ்மெண்ட் பங்களாதேஷுக்குள்ளார
இந்த அரசு ஊழியர்கள்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்பப்போ போராட்டம் நடந்தால் போய் ஜாலியாக கலந்துக்கிறாங்களாம். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, 1970 உருவாக்கப்பட்ட லா ஆஃப் சென்ட்ரல் கண்ட்ரோல் ப்ரோட்டஸ்ட்டை வந்து நீக்கிட்டாங்க. இனி அரசு ஊழியர்கள் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுவதோ, அரசாங்கத்தை எதிர்த்து சம்பளம் பத்தலன்னு சொல்கிறதோ, அரசாங்கத்தை எதிர்த்து ஹே அப்படின்னாவே போதுமா, டைரெக்டாக பணி நீக்கம் தானா. இந்த மாதிரியான உத்தரவு கொடுத்தோடனே அரசாங்க ஊழியர்கள் போராட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உங்கள் நாடே ஏதாவது ஆக போகுது, அங்கே உள்நாட்டு கலவரம் மறுபடியும் வெடிக்க போகுது, நீங்கள் இங்கே ஓடி வந்து பிடிக்கிறீங்களா அப்படின்னாலுமே இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை ஐஎஸ்ஐ வந்து வேலை செஞ்சுருக்காங்க, பங்களாதேஷுக்குள்ளாரையும் மியான்மருக்குள்ளேயும் வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா பங்களாதேஷிலிருந்து வெஸ்ட் பெங்கால் வழியாக ஈஸியாக உள்ளே வராங்கன்றாங்க. ஏன்னா மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து அங்கே ஃபென்சிங் அமைப்பதற்கு மாநில அரசு ஒப்புதல் கொடுக்கணும். ஆனால் மாநில அரசு இன்ன வரைக்குமே ஒப்புதல் அளிக்காமல் அப்படியே இழுத்தடிச்சிட்டு இருக்கு. அதனால் தொடர்ந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பகுதியில் பெரிய அளவுக்கு பங்களாதேஷர்கள் உள்ளே வராங்க. சாதாரணமாக உள்ளே ஏதோ வாப்பா போயிட்டு அந்த எல்லை பகுதி தாண்டி டீ குடிச்சு வரலாம் வாப்பா அப்படின்னு சாதாரணமாக டீ குடிச்சு வர அளவுக்கு தான் இருக்குது இப்போ. அதனால தான் இவ்வளோ இப்போ நாடு முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா அதிர்ச்சி அளிக்கக்கூடிய லட்சக்கணக்கான பங்களாதேஷிய மக்கள் வந்து சாதாரணமாக இங்கே அந்த எல்லை பகுதியிலிருந்து நம்ம தமிழ்நாட்டு எல்லை வரைக்கும் இருக்கிறாங்க. எல்லாம் எப்படி வந்தாங்க, அந்த வழியில் சர்வசாதாரணமாக வந்துட்டு போகிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஐஎஸ்ஐ மூலயமா ஏதோ ஒரு சில வேலைகள் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியும் மியான்மருடைய எல்லை பகுதியும் இந்தியா வந்து ரொம்ப டைட் பொசிஷனில் ரொம்ப அலர்ட்டாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம மியான்மரையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, இன்றைக்கி சீனானுடைய அம்பாசிடர், மியான்மர் இருக்கக்கூடிய அம்பாசிடரும் அப்புறம் அங்கே மியான்மரில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் என்ன பண்ணாங்கன்னா பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை, அதாவது சீனா மியான்மருடைய எல்லை பகுதியை அடுத்து லசிஹோன்ற ஒரு பகுதியை எப்படி இவங்ககிட்ட கொடுக்குறது, அடுத்தடுத்த ப்ரொசீஜர் என்னென்னு பேசியதான் சொல்ல பண்ணுறாங்க. ஆக்சுவல் ரீசன் அது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஜுண்டா இராணுவம் வந்து சீனாவுடைய கைப்பாவை. சீனா என்னெல்லாம் சொல்லுவாங்களோ அதெல்லாம் கேட்பாங்க. மியான்மர் மூலயமா ஈஸியாக ஊடுருவ வச்சுடுவாங்க. ஊடுருவ வச்சு நாளைக்கு பங்களாதேஷ் என்ற போர்வையில் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஏன்னா கடந்த 2-3 நாட்களாக சீனா ஒரு சில சித்து வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சில ஃபேக் நியூஸை வந்து இந்தியாவுக்குள்ளே பரப்பிட்டு இருக்காங்க. சார் நான் தான் ஃபேக் நியூஸ் எதுக்காக சொல்லணுன்றதுனால உங்ககிட்ட சொல்லலை, இந்த மாதிரி வேலைகள் செய்கிறாங்க. அதனால் ஐஎஸ்ஐ என்ற போர்வையில் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு ரொம்ப மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்காங்க, ரொம்ப ஒரு போல்டான முடிவு எடுத்திருக்காங்க அங்கே பாகிஸ்தான் தரப்பில். இந்த போல்டான முடிவை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரிய அளவுக்கு பாராட்டுறாங்க. பாகிஸ்தானுடைய பிராட்காஸ்டர் அசோசியேஷன் பிபிஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனி இந்தியனுடைய பாடல்கள் எஃப்எம் ரேடியோவில் பாகிஸ்தானுக்குள்ளே பாடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாத மக்களே, இந்த அதிரடியான முடிவை நம்ம எடுத்தே ஆகணும். இந்தியாவை பழி வாங்கணும் அப்படின்னா இனி நீங்கள் இந்தியாவுடைய பாடல்களை ஒரு பொழுதும் நீங்கள் கேட்கக்கூடாது, அது எஃப்எம்மில் மட்டும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஒரு பெரிய ஒரு சோகமான செய்தி என்ன அப்படின்னா, இங்கே இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, நம்ம என்ன பண்ணிட்டோம், 30ஆம் தேதிக்குள்ளார பாகிஸ்தானியர்கள் வெளியேறணும்னு சொல்லிட்டோம். அட்டாரி எல்லை பகுதியிலும் வாகா எல்லை பகுதியிலும் அங்கே வெளியேறணும்னு சொல்லிட்டோம். பாருங்கோ, வெளியேற வரைக்கும் வெளியேறிட்டாங்க. வெளியேறாத மக்களை இப்போ நாடு கடத்தணும், கொண்டு போய் எல்லை பகுதியில் விட்டால் எல்லையை ஓப்பன் பண்ணல. எங்களுக்கெல்லாம் வேணாம், நீங்கள் உங்கள் நாட்டிலே வச்சுக்கிட்டாலும் சரி, எங்கேயாவது போயிட்டு ஆற்றுல தள்ளி விட்டாலும் சரி, எங்களுக்கு அவங்க வேண்டான்றாங்க இப்போ பாகிஸ்தான். ஐயா, ஏற்கனவே யாராவது பாகிஸ்தானர்களோ இல்லை யாராவது இராணுவ வீரர்களோ இறந்து போனாங்கன்னா எல்லை கடந்து அதையும் வாங்க மாட்டேன்றீங்க, எங்களுக்கு வேண்டான்றீங்க. இப்போ இவங்களையும் வேண்டான்னா இப்போ இந்தியா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகுது? இங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குங்க. பாகிஸ்தானில் போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்தது தான் அங்கே பெரிய விஸ்வரூபமே எடுக்குது. ஒவ்வொருத்தர் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணேன், 6 மாதத்துக்கு நான் முன்னாடி கல்யாணம் பண்ணேன், என் குழந்தை பச்சையிலம் குழந்தையாக இருக்குது, நான் எப்படி போகிறேன், எப்படி போக போகிறதுன்ற மாதிரியான பெரிய அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் திடீர்னு இப்போ இந்தியாவால் நாடு கடத்த முடியல அப்படின்னா அது அடுத்த கட்ட விஷயத்துக்கு போயிடும். எனக்கு இந்த இடத்துல கூட இன்னொரு சந்தேகம் கூட பெரிய அளவுக்கு இருக்குங்க. நிறைய சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் தாண்டி இங்கே மாநிலத்துக்குள்ளேயே பாருங்கள் நிறைய போட்டி பொறாமல்லாம் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ தமிழர்கள் வந்து அதிகமான அளவுக்கு அரசு வேலையில் இருக்கணும், எங்கிருந்தோ வந்து வட மாநிலத்துக்காரங்க வந்து தட்டிட்டு போகிறாங்க. அவங்க எப்படி நம்மளோட வேலை வாய்ப்பை தட்டிட்டு போகலாம், அவங்க எப்படி நம்மளோட சலுகைகளை அனுபவிக்கலாம், அவங்க யார், முதல்ல தமிழர்களுக்கு தான் முதல் உரிமைன்ட்டு நம்ம கன்னடா அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் இருக்கும்போது
ஆனால் இப்படி இங்குக்குள்ள பிரச்சனை இருக்கும்போது அதை எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்றதான் இன்னொரு கேள்வியாக இருக்குது. ஆனால் ஒருவேளை இந்தியா இன்னொரு விஷயத்தை கூட ஃபாலோ பண்ணியிருக்கலாம். என்னென்னா, சவுதி அரேபியா என்ன பண்ணிட்டாங்க, டேட் கூட பாருங்கள், மார்ச் 19, 2021 ஒரு 4 நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிரடியான ஒரு அறிவிப்பு. பாகிஸ்தான், பங்களாதேஷ், சாட், மியான்மர், இந்த 4 நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அங்கே சவுதி அரேபியாவில் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே 5 லட்சம் பெண்கள் இங்கேருந்து மெக்காவுக்கு போகிறவங்க அங்கேயே இருந்து கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்று அங்கேயே நின்றுட்டாங்களாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கான். அதனால் எப்போ அவங்க முடிவு எடுக்கிறாங்க, 2021 இந்த ஒரு சட்டத்தை வந்து ஏற்றுறாங்க. நீங்கள் இது மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நிறைய ஃபாரின்லேருந்து ஃபாரின் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. ஒருவேளை இந்தியா வந்து இதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒன்று, இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கணும் முதல்ல. இப்போ பாகிஸ்தான்லேருந்து கல்யாணம் பண்ணுறோமா, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா கிடைக்காதா, எத்தனை நாளில் கிடைக்கும், இல்லை பண்ணக்கூடாது, பண்ணால் வேற என்ன, இங்கே இந்திய அரசோட ஒப்புதல் வேணுமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெளிவாக கொடுத்துருக்கணும். இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு இப்போ வந்து பிரச்சனை இடிக்குது. இப்போ இந்த இடத்துல பெரிய பிரச்சனைனா, இப்போ அவங்களும் ரிட்டர்ன் வாங்கலை, எங்களுக்கு வேண்டவே வேண்டான்றாங்க. இங்கேயும் ஒரு சிலர் வந்து நாங்கள் போக மாட்டோம், இங்கே தான் இருப்போம், என் குழந்தைகள் எங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்காங்கன்றாங்க. ஒரு சிலர் எங்கள் அத்தை பொண்ணு நம்ம போய் பாகிஸ்தானில் கல்யாணம் பண்ணோம்னா என்ன தப்பு, எங்கள் பிரச்சனை வருது அப்படின்னா நாங்கள் பங்காளிகளாக இருக்கிறோம், நாங்கள் ஏன் போகணும்னு நிறைய கேள்விகள்லாம் இந்த இடத்துல வருது. இந்த கேள்விகளுக்கு மத்திய அரசு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. இதெல்லாம் அடுத்தடுத்து இன்னும் கட்டங்கள் அவங்க ஏன்னா ரிட்டர்ன் எடுத்துக்கல. ஏற்கனவே இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, நம்மளது இன்கமிங் வந்து அதிகமாக இருக்குது, அவுட் கோயிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன இன்கமிங் அவுட் கோயிங் அப்படின்னா, திரும்பியவர்கள் இந்தியர்கள் திரும்பியவர்கள் லிஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 100%ல் 60% இருக்குது. ஆனால் ரிட்டர்ன் போனது 20% தான் இருக்குது. பாகிஸ்தான் மீது எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. அது விஸ்வரூபம் எடுக்க போது இன்னும் போகக்கூடிய சூழ்நிலையில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதற்காக நம்ம இருப்பவர்கள் எல்லாமே வேறு விதமாக நம்ம கம்பேரிட்டிவ் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலையில் போங்க, இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு அது திரும்பி நார்மல் பொசிஷனுக்கு வரும் இந்தியா. ஏன்னா இதை விட மோசமான சூழ்நிலை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அப்பயும் இதே மாதிரி சட்டங்களாக எடுத்துக்கிறோம். நம்ம அது வரைக்கும் நீங்கள் அங்கே போங்க, அதுக்கப்புறம் என்ன சட்டங்கள் வகுக்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த ஒரு விஷயத்தை எடுங்கன்னா இப்போ பாகிஸ்தான் உள்ள உடையும் தடுத்துட்டாங்க. சரி, அடுத்து இன்னொரு பயங்கரமான ஒரு விஷயம் என்னென்னா, பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, இது கடந்த 2 நாளாக போயிட்டுருக்குங்க, நான் தான் உங்கள்கிட்ட மிஸ் பண்ணிட்டேன். அவங்க ஒரு பதிவு மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. அவ்வளோதான், எங்களுடைய எல்லா படையும் எல்லாம் தயாராக இருக்குது, எங்களுடைய நேஷனல் சொவினாரிட்டியும் எங்களுடைய டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸும் பாருங்கிற மாதிரி ஒரு வீடியோ பதிவெல்லாம் போட்டிருந்தாங்க. இதுக்கு அவங்க எக்ஸ்ட்ராவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எக்ஸ்ட்ரா என்ன போட்டிருந்தாங்க, இது வந்து ஒன்று வீடியோ கேம்ஸ், இதில் இருக்கிறது ஒன்று கூட எதுவும் கிடையாது, எல்லாம் வீடியோ கேம்ஸை போட்டு வச்சுருக்காங்க, துருக்கியினுடைய ட்ரோன்ஸ் எல்லாம் போட்டு அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க. ஏன் பாகிஸ்தான் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? நேற்று தான் வீடியோ கேம்ஸ்னு சொன்னதுனால இன்றைக்கி கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க, நிஜமான வீடியோ வெளியிட்டாங்க. பாருங்க இந்தியா, நாங்கள் தயாராக இருக்கிறோம், எந்த நொடியிலும் நாங்கள் தாக்குதல் நடத்த தயாராக இருக்கிறோன்றாங்க. ஐயா, முதல்ல எனக்கு 2 பேர்த்து கூப்பிட்டுவாங்க, நீங்கள் தாக்கல் நடத்துங்க, நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்கள். எங்கே போயிட்டாங்க உங்கள் ஜென்ரல், இராணுவ ஜென்ரல் எங்கே, உங்களுடைய பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் எங்கே? அவரே பாவம் ஏதாவது கமெண்டில் கூட பார்த்தது பைல்ஸ் ஆப்ரேஷனில் கம்மந்து படுத்துட்டு இருக்கிறாராம் பாவம் அவரே. இந்த 2 பேரும் முதல்ல கூப்பிட்டுவாங்க, முதல்ல நீங்கள் சண்டைக்கு வாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுங்க. பாவங்க அங்கே நீங்கள் உங்களுடைய அறிவிப்பெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் வெளியில் அந்த வெறியும் வீராப்பும் தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இல்லையே அப்படின்றது வெளிப்படையாக தெரியுதுங்க. இன்றைக்கி இந்தியா இன்னைக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்கன்னா கொத்தோடு தூக்கி இருக்கலாம். டாப் லக்ஸரி தொய்பானுடைய குரூப்ஸ் சைஃபுல்லா கசூரி எங்கன்னா அவங்களுடைய சின்ன பொண்ணு வந்து நிறைய டிசீஸால் இறந்து போயிருக்காங்க. அந்த இறுதி ஊர்வலத்துலேயும் அந்த இதுலேயும் ஃபனரல்லையும் கலந்துக்கிட்டார். அதை கொஞ்சம் கரெக்டாக பயன்படுத்தியிருக்கலாம். பட் இன்றைக்கி வெளிப்படையாகவே மீடியா முன்னாலெலாம் தோன்றிருக்கிறார் பாகிஸ்தானுக்குள்ளார. நம்ம இவரை தான் கேட்டிருக்கோம், இவர் தான் தீவிரவாதி, இவர் தான் மிக முக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து குட் பாய்ஸ் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. யார்? பாகிஸ்தான் வந்து நகிஹே குட் பாய்ஸ், ரொம்ப குட் பாய்ஸை போய் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து எல்லை பகுதியில் பாகிஸ்தானுடைய போஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது போஸ்ட்டு மீதி அவங்க கொடிகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்னும் 1-2 பேர் தாங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 6-7 எல்லை பகுதியில் பாகிஸ்தான் கொஞ்சம் பேக் எடுத்து தான் இந்தியாவை நோக்கி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியா அவங்கள நோக்கி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரை 11 இராணுவ வீரர்கள் இறந்ததாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மீடியா வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த லாகூர்
விபத்து நடந்தது. ஒரு ஆக்சுவலாக அது எக்ஸ்ப்ளோஷன் சொல்கிறாங்க. வீடியோ பதிவு கூட உங்ககிட்ட காட்டுறேன், நீங்கள் முடிஞ்சால் கண்டுபிடிங்க. நீங்கள் புலனாய்வு புள்ளியாச்சு, கண்டுபிடிச்சிருங்க ஓரளவுக்கு. வீடியோவை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் சாதாரணலாம் நீங்கள் பார்த்தா ஏதாவது தோணுதா உங்களுக்கு? ஆனால் 6 பேர் இறந்து போயிருக்காங்க, மீதி 5 பேர் பக்கம் மிஞ்சி விட நிறைய காயம்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா சிலிண்டர் தான், சிலிண்டர் வெடிச்சது தான் சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ப்ராமினன்ஸு. தொடர்ந்து இது லாகூர்லேயும் இது ஒரு பதற்றமான ஒரு செய்தியும் கூட. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, பலுச்சிஸ்தான் லிபரல் ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த லிபரல் ஃபோர்ஸ் வந்து இன்னைக்கு காலையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 7 பாகிஸ்தானுடைய சோல்ஜர்ஸ் மிசாக்கான்ற பகுதியில் தாக்குதல் நடத்தணும். முடிச்சிட்டோம் கதையை. அதில் நிச்சயம் ஒரு சில வந்து படுகாயம் அடைந்திருப்பாங்க. இந்த 7 இராணுவ வீரர்கள் குறிப்பாக எந்த இடத்துலனா சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடரோட ரூட்டில். சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் தொடர்ந்து செயல்படும் பட்சத்தில் நாங்கள் தாக்கல் நடத்தியே தீர்வோம்னு இருக்காங்க. ஸோ இவங்க காத்துட்டு இருக்காங்க. இப்போ பலுச்சிஸ்தான் லிபரல் ஃபோர்ஸ் வந்து காத்துட்டு இருக்காங்க, எப்போ அவங்க தாக்கல் தொடங்குறாங்களோ இப்போ நம்ம இங்கே சைடில் தொடங்கிடலான்ற மாதிரி சொன்னாங்க. நான் காலையில் உங்ககிட்ட ஆப்கானிஸ்தானும் தயார் பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. ஒரு 4 குரூப்ஸ் தெஹ்ரிகே தாலிபான்லேருந்து பிரிஞ்சு வந்த 4 குரூப்ஸும் தயாராக இருக்காங்க. மறுபடியும் அவங்க பாகிஸ்தான் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, இங்கே நேற்று என்ன பண்ணாங்க, கீழே இந்த பச்சை கலர் பக்கத்தில் மேலே இருக்குல்ல, அதாவது 30ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் லைவ் ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணுறோம், இந்த ஏரியாவில் வராதுன்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள் 2ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் அங்கே கராச்சிக்கு மேலே பாருங்கள், அது அந்தந்த டைரெக்ஷன்லாம் ஏரோ மார்க் போட்டிருக்காங்க, அந்த பகுதியிலும் வராதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவும் இந்த பக்கம் போர் பயிற்சி மேற்கொள்கிறாங்க. அதே மாதிரி நோட்டம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வான்வெளியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா போருக்கான அறிவிப்புகள், போருக்கான அறிகுறிகள். இந்த நோட்டம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாகிஸ்தான் என்னென்னா ஏற்கனவே அவங்களோட விமான சேவை வந்து 100 மில்லியனுக்கு மேலே லாஸுங்க. அது இயங்க முடியாத ஒரு சூழ்நிலையில், ஏன்னா அவங்க வட்டி கட்டிகிட்டு இருக்காங்க, வட்டியும் கட்ட முடியலன்னு சொன்னாங்க. இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்ட் வந்து ஃபண்டு கொடுக்கல. இப்போ தான் போய் சீனா கிட்ட கேட்டு ஏதோ கொஞ்சம் அமௌண்ட்டு ஒதுக்கியிருக்காங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா சுற்றிட்டு போகணும், சுற்றிட்டு வரணும். இன்னும் ஒரே ஒரு வாரம் இது தொடர்ந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மொத்த விமான சேவையை நஷ்டத்தால் க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். அப்புறம் ஏரியா மக்கள் தள்ளுன்ட்டு ஏதாவது வேறு எதுக்காக யூஸ் பண்ண ஒன்று தான். அது அவங்களுக்கான பொருளாதார சிக்கல்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் உருவாக்கும். இந்தியா மற்றொரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்தியாவுடைய கடல் எல்லைக்குள் பாகிஸ்தான் கப்பல்கள் நுழைய தடை விதிக்கிறாங்க. அது இல்லாமல் மீதி தபால் தொடர்புகள் வேறு என்னென்ன இருக்கோ ஒட்டுமொத்தமாக துண்டிக்கிறாங்க. இனி பாகிஸ்தான் இராணுவத்துக்கு தேவையான முக்கியமான சரக்கு கப்பல் கூட செல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப டைட் பண்ணுறாங்க, ஸ்க்ரூ எடுத்து ஒவ்வொரு பகுதியாக டைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு வழியே இல்லாமல் பாகிஸ்தான் ஐயா ஓடி வராங்களான்னு பார்த்தோன்னா ஓடி வரவே மாட்டாங்க. அவங்க தைரியமாக இருக்காங்க. நாங்கள் இருக்கிற 4 பேர் இருந்தால் கூட நாங்கள் போருக்கு தயாராக இருக்கோம் ஐயா, நீங்கள் முடிஞ்சால் எங்களை அடிங்க, நாங்கள் உங்களை அடிக்க தயாராக இருக்கோம் அப்படின்றதுல பாகிஸ்தான் இன்று வரை தெளிவாக இருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை லைட்டாங்க ட்ரம்ப்புக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் பேச்சுவார்த்தை பண்ணுங்கள், கொஞ்சம் இந்தியாவை அமைதிப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அது யாருக்கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க? அதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமான செயல். நீங்கள் யாருக்கிட்ட போய் கேட்குறீங்க? ட்ரம்ப் அவர்கள்கிட்ட போய் போர் நிறுத்துங்கன்னு கேட்குறீங்க. ரைட்டு, அவர் நிறுத்திடுவார், சிறப்பாக நிறுத்திடுவார். இந்த போர் சூழலுக்கு மத்தியிலும் போர் பதற்றத்துக்கு மத்தியிலும் இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு பரவாயில்ல 86 ரூபா வரைக்கும் இருந்தது. இப்போ 84 ரூபா 63 பைசா சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது சில நாட்களாக. ஏன்னா வழக்கமாக அந்த போர் பதற்றம், போர் தாக்குதல் இதெல்லாம் வரும் பட்சத்தில் அந்த நாணய மதிப்பு வீழ்ச்சி அடைந்து பெரிய அளவுக்கு உயரும். ஆனால் நம்மளது எதிர் திசையில் வளர்ச்சி அடைந்து பெரிய அளவுக்கு, ஏன்னா 86லேருந்து 84 2 ரூபா குறையிறது பெரிய விஷயங்க, மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நம்ம ரஷ்யா ஒவ்வொரு தடையும் அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க நாணய மதிப்பு இழந்துகிட்டே இருப்பாங்க. இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்கல் நடத்துகிறோன்னு சொன்னாவே ஈரானுடைய நாணய மதிப்பு இழப்பாங்க, இஸ்ரேலும் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுமே போர் அறிவிப்பு வரும்போது இழக்கும், ஆனால் நம்ம கெயின் அடைஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கை இருக்கிறது, இந்தியா மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.